வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து போராட்டங்கள்லாம் அதிக அளவில் கூட்டம் வருகிறது, லட்சக்கணக்கான வருகிறார்கள். இது எல்லாம் குறிப்பாக அவர் வந்து ஏற்கனவே 67 அண்ணா மாதிரியும் அதே போல எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு பெரிய புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லியிருக்காரு. சார் என்னைக்குமே ஹிஸ்டரி எல்லாமே ரிப்பீட் ஆகாது சார். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். காமராஜர் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் போது அன்னைக்கு காமராஜருக்காக ஷோ அவர்கள் மெரினா பீச்சில் பேசும்போது வந்த கூட்டம் 1,00,000 பேர். அந்த தேர்தலில் தான் காமராஜர் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார். ஒருவருடைய வெற்றி தோல்வி என்பது வெறும் கூட்டத்தை மாத்திரம் வச்சு வெற்றி வரும் அப்படின்னு சொன்னா கூட்டம் வரவங்க எல்லாருமே வெற்றியா ஆயிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. அவருக்கு இன்னும் அனுபவமின்மை. சினிமாவில் ஒரு பெரிய நடிகர். இன்னைக்கு அடுத்த ரஜினி நான் தான் சொல்லிக்கலாம், இல்லை நானே ரஜினி சொல்லிக்கலாம், அதெல்லாம் சினிமாவில். ஆனால் அரசியல் என்பது ஒரு சராசரி அடித்தட்டு மக்களுடைய இவர் வந்து திமுகவை விமர்சிக்கிறாரே தவிர இவர் என்ன செய்ய போறாருன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்க. எங்க ஒண்ணுமே சொல்லலையே. அவர் சொல்லணும். முதல்ல நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அவர் சொல்லலாம் தப்பு. அவர் என்ன எவ்வளவு திட்டங்க இன்னைக்கு திமுகவினுடைய குழந்தைகளுக்கு உண்டான கல்வி அன்னதான அந்த பாட குழந்தைகளுக்கு உண்டான சத்துணவு, மதிய உணவு, காலை உணவு திட்டம் அதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஒரு பெரிய கேரவன்ல உட்காந்துக்கிட்டு லேசா சின்ன சிக்கன் பீஸை கடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேதனை தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி மக்கள் திமுகவுக்கு கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். திமுகவினுடைய சாதனைகளுக்காக மட்டுமே. அண்ட் கலைஞருடைய காலத்திலிருந்து வம்சமாக முன்னுக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க பாருங்க. அந்த குடும்பங்கள் இன்னைக்குமே திமுகல இருந்து மாறவே மாறாது. கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை எல்லாம் கூட நாகப்பட்டினத்தில் வச்சிருக்காரு. அதை இவர் இன்னும் முதல்ல அந்த காருக்கு டாக்ஸ் கட்டட்டும் முதல்ல, அப்புறம் அவர் குடும்பமா கொள்ளையடிக்கிறத பத்தி எல்லாம் இவர் பேசலாம். யாருக்கு என்ன இப்ப அவர் யாரு என்ன சொல்றாரு? இந்த ஊழல் பத்தி எல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க பேசக்கூடாது. 100% யாருமே டாக்ஸ் கட்டாம பண்ணணும் தான் நினைச்சாங்க. இப்போ திடீர்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னாக்கா இப்போ சொல்றாங்க இல்லையா, ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் மக்களுக்கு எவ்வளவு நன்மை அப்படின்னு வானதி சீனிவாசன் பேசுறாங்க. ஜிஎஸ்டி போட்டது யாரு? இந்த 10 வருஷமா நீங்க போடாம இருந்தீங்கனாலே இதெல்லாம் விட 10 லட்சக்கணக்கான ரூபாய் நம்ம சேவ் பண்ணிருப்போமே. யாரும் குறைக்கவே முடியாது. விலை குறையாது. ஜிஎஸ்டி குறைக்கலாம், ஆனா விலை குறைய வாய்ப்பு இல்லை. அது மாதிரிதான் இதே போலதான் விஜயுடைய பேச்சும்.